எழுதுகோங்களை பிடிக்கிறவர்களாக மட்டுமில்ல, அவர்கள் கலப்ப பிடிக்கிறவர்களாகவும், அவர்கள் சுக்கான் பிடிக்கிறவர்களாகவும், அவர்கள் கத்தி பிடிக்கிறவர்களாகவும் இருக்கிறதுக்கு நாம பழக்க வேணும். ஏன்னு சொன்னா அது எங்களோட சேர்ந்து எங்களுக்கு கடவுள் தந்திருக்கிற அந்த நிலத்தினுடைய தொழில்கள். இந்த தொழில்களோட படிப்பையும் கொடுத்திருந்தா அது ஏற்ற வேற வரைக்கும் ஊழியத்துக்கு பிள்ளை அழைக்கப்படும். தேவ சபையில இது கேட்கல. அயல மோசைக்கு அப்படிப்பட்ட சகல கலைகளும் பார்க்கப்பட்டிருந்தான். ஆனா 40 வருஷம் அடுத்த 40 வருஷம் வரைக்கும் ஊழிய பரிசுத்த அந்த வேலைக்கு வரவே இல்லை. அயல கவனம், நாங்கள் 15 வருஷம் 20 வருஷம் படிப்பிக்கிறோம். அயல இனி சரி, இனி ஊழியத்துக்கு தான் 21 வயசுல அல்லது 25 வயசுல நோனோ பிள்ளை தந்த நிலத்தோட சம்பந்தப்பட்ட வேலையில அல்லது பரிசுத்தம் இல்லாத ஊழியங்கள்ல அவன் இருப்பானாக, இருந்து தந்த தாய் தகப்பனுக்கு உழைச்சு கொடுப்பானாக, தன்னுடைய உழைப்புகள் அந்த திறமைகளை தகுதிகளை ஏனைய தகுதிகள் எல்லாம் பயன்படுத்துவானாக. சந்தர்ப்பம் வரைக்கல அவன் ஒரு பரிசுத்த ஊழியத்துக்கு நுழைகிறதுக்கான அந்த அழைப்புகளை கொடுப்பார்களாக. ஆமென். இதான் வேதம் கதைக்கிற முறை. அதனால ஊழியத்துக்கான தனியா ஒரு ட்ரெயின் பண்ணுறது இல்லை. எல்லா பிள்ளைகளையும் நாங்கள் அவர்களுக்கு திறமைகளுக்கு ஏற்ற மாதிரி வளர்க்கிறோம். அதில் ஆம்பளை பிள்ளைகளை கட்டாயம் ஊழியத்துக்காக நாம் யோசிக்க வேணும். ஊழியத்துக்காக யோசிச்சா கட்டாயம் ஏனைய பாடங்கள் ஏனைய தொழில்களையும் அவளுக்கான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. அதுக்கான நேரத்தை எடுத்து மினக்கட்டு பெற்றார் தகப்பென்ன இதை நாமல் கவனிக்க வேண்டும். அதுல இதெல்லாம் பெற்றாருடைய சம்மதத்தோட நடந்து கொண்டிருக்க வேணும். நான் தொழில் வளர போறேன், நான் இன்ட்ரேனா போறேன், நான் அவர்கிட்ட போய் இந்த பழக போறேன்னா அதுக்கு பெற்றாருடைய சம்மதம் வேணும். நீ அவருக்கு பழகிறாக்கு அப்படி நீ அவருக்கு கீழே பழகாம இந்த பெற்றார் சொல்லாத ஆக்களுக்குள்ள நீ ஓடி போய் நின்று பழக போறீங்கடா, நீ கீழ்படியாம பழகுற. அது தூத்தேறி அந்த 2வது இளையகுமாரன் தகப்பனுக்கு செய்த வேலை. அந்த தகப்பனுடைய சம்மதம் இல்லாம தான் வீட்டை விட்டு போய் தான் நல்லா பழகி தான் வேலை எல்லாம் பழகி தான் செய்வாராம் என்று வழிகட்டையார். லூக்கா 15 இல்ல கடைசியில ஒன்றும் இல்லாமல் ஆக்கினார் கர்த்தர் அந்த மனுஷனை. கவனம் சொல்ற உவமை, பெற்றாருடைய சம்மதம் இல்லாம தொழில் பழக வெளிக்கிட்டு கடைசியில உண்ட ஆஸ்திகளையும் உண்ட திறமைகளையும் எல்லாம் நாசமாக்கி இருக்கிறதெல்லாம் இழந்து போய் பிறகு இனிமேல் இந்த அம்மாடாப்பட சொல்ல கேட்டு இனிமேல் போய் சேர்வனு திரும்பாத காலம் போயிடும். அதுக்கடையில நீ புண்ணாக்கு தின்று கொண்டிருப்ப. அதனால கவனம், பிள்ளைகள் அப்பன் ஆத்தாவினுடைய அனுமதி இல்லாம கடவுள் உனக்கு தந்திருக்கிற திறமைகளை கொண்டிருக்கிற ஆக்களை வழக்கத்தக்க ஆக்களுக்கு உன்னை பழக்க வைக்கிறதுக்கு பெற்றார் இடம் கொடுக்காம நீ உண்ட வாடல நான் அங்க போறேன், நான் கொழும்புக்கு போய் வேலை செய்ய போறேன், நான் இங்க போய் நடப்பேன் என்று நீ படிக்கிட இயலாது. விளங்குதோ? உன்னை கொழும்பு போய் படிக்கிறதுக்கு இல்ல, பெற்றார் உன்னை கடவுள் படைச்சது ஏதுமானாலும் நீ இங்க இருந்து உண்ட நிலத்திலிருந்து படிக்கிறது. உண்ட திறமை உனக்கு ஜஃப்னா யூனிவர்சிட்டிக்கு அந்த உனக்கு இருக்கிற திறமை இவங்களுக்கு அதை விட பெரும் திறமையான யூனிவர்சிட்டி தான் கிடைக்கணும். அப்படி போ, அதை விட போய் திறமையே இல்லாம ஓடி திரிகிறது இல்ல. சூப்பர் மேரிட்லவா ஆட்டோமேட்டிக்கா பெரும் யூனிவர்சிட்டி கிடைக்கும், பெரும் உலகத்துல ரெக்கக்னைஸ்டான யூனிவர்சிட்டி. அதனால யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டி இங்க படிங்கன்னு நான் சொல்ல வரையில திறமா படிச்சு சூப்பர் மேரிட்ல நாம ஸ்காலர்ஷிப்ஸ்ல நாம போக வேண்டிய படிக்கிறதுக்கு போக பெற்றாரும் ஆசிரியரும் அது போகணுமா தேவையா சூழ்நிலையில படியன். அதோட ஒழுங்கா படிக்கவே இல்லை. நான் அங்க போய் நின்று வேலை செய்ய போறேன், இங்க வேணும் பைபிள் சொல்லு அது பிள்ளை எல்லாம் எங்களுக்கு தெரியும். பெற்றார் சம்மதம் கொடுத்து தூர இடங்களுக்கு அனுப்பியக்களே பெற்றாருக்கு ஒருவித பயம் இருக்குது. பிள்ளைகள் சரியாக அங்க பழக்க வைக்கப்படுமா, பிள்ளைகள் சரியான பாதுகாப்போட இருக்குமா என்றது. இது யாக்கோபு உண்மையா பயந்தான் தந்த பிள்ளையை குறித்து. ஆதியாகமம் 37-35 யோசேப்ப குறித்து அவன் பயந்தான். போனது ஆள் காணையில அப்ப தான் அனுமதி கொடுத்து அனுப்பினாலும் பெற்றாரை விட்டு பிரிஞ்சு அவர்களுடைய கண்ணுக்கு முன்னால நிக்காம ஒரு வேலைக்காக அவன் அனுப்பப்படேக்க என்ன நடக்கும் என்ற ஒரு பயம் பெற்றாருக்கள பரிசுத்த பெற்றாருக்கும் இருக்குது. ஏன்னா அது பொல்லாங்கும் அது தேவையில்லாத பிரச்சனைகளும் உண்டு என்ற கோணல் மாறுபாடுமான உலகம். அளவு பெற்றாரால சம்மதம் எடுக்கப்பட்டு அனுப்பப்பட கூட யாக்கோபு அவன் பயந்தான். என்ற ஆண்டவரே என்ற தகப்பென்ற கடவுளே நான் திரும்பி இந்த பூமிக்கு வரும் வரைக்கும் நீர் எனக்கு சாப்பாடு வந்து என்னை பாதுகாத்து என்னை கொண்டு வர வேண்டாம். நான் உண்மை இந்த சேவனா கொண்டது உமக்கு நான் தசவான் செலுத்தி ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைக்கும் பிள்ளைங்களும் நாங்கள் எங்களுக்கு தந்த அதிகாரம் அந்த நிலம் அந்த ஆட்சி அந்த அரவணைப்பு அந்த பொருளாதாரத்திலிருந்து பிரியக்கல எங்களுக்கு மேல என்ன வேணும் என்றாலும் வரலாம்.
கற்றற்ற பராமரிப்பு, எங்களுடைய பெற்றாருடைய பாதுகாப்புக்கு வெளியில எங்களை கொண்டு போய்க்கல, நாமல் போய்க்கல, எதுவும் எங்களுக்கு நேரிடலாம். அதனால பெற்றாற்ற சம்மத்தோட ஆசீர்வாதத்தோட போறது எப்பயுமே எங்களுக்கு பக்கபலன், ஒரு மனச்சாட்சி எங்களுக்கு ஒரு நாளும் குற்றப்படுத்தாது. அவர்களும் சம்மதிச்சு அவர்களும் எல்லாம் பாட்டு ஓம் பண்ணுத்தானே நான் போனேன். ஆகையால கெத்தாவே இந்த தகப்பென்ற தேவனே, இந்த அம்மாட தேவனே என் மேல கிருபையாக தொடர்ந்து நடத்தும். ஆகையால பிள்ளைகள் கவனம். ஆகையால டிராவலிங் அல்லது நாம சொல்ற அந்த அப்ரெண்டிஸ்ஷிப் கவனமா இருக்க வேணும். பிள்ளைகள் பழகிறதுக்கு பெற்றாரை விட்டு தூர போகல. சோ இந்த அடிப்படையில நாங்கள் இவற்றையெல்லாம் சென்ற முறை பார்த்தனாங்க. இன்றைக்கும் சகோதரர் நாங்கள் இரண்டாவது அந்த கீழ்ப்படிவின் விஷயம், இரண்டாவது கீழ்ப்படியின் விடயம், பிள்ளைகள் தங்களுடைய திருமணத்துக்காக பிள்ளைகள் தங்கள் திருமணத்துக்காக பெற்றாருடைய மனசம்மதத்தை பெற்றிருக்க வேணும். பிள்ளைகள் தங்களுடைய திருமணத்துக்காக பெற்றாருடைய மனசம்மதத்தை பெற்றிருக்க வேண்டும். இந்த இரண்டாவது பெரிய விடயத்தை நாங்கள் சிந்திக்க போறோம். ஆகையால் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற விஷயம், ஏன் சம்மதத்தை பெற வேணும், ஏன் சம்மதம் பெறப்பட வேணும். திருமணத்துக்குள் நுழைகிறதுக்கு முன்னுக்கு, மனைவியை கண்டடைய முன்னுக்கு, ஒரு புருஷனுக்குள்ள போய் வாழறதுக்கு முன்னுக்கு, ஏன் தங்களை பெற்றவர்களுடைய மனசம்மதம் அந்த பிள்ளைகள் பெற்றிருக்க வேணும். ஒன்று கடவுளுடைய மாதிரி, ஒன்று கடவுளுடைய மாதிரி, God's pattern. ஆதியாமம் 2:22 தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷரில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக படைத்து உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். ஆண்டவர் பெண் என்கின்ற அந்த மனைவியாக போறவளுக்கான இருப்பை அவர் தான் கொடுத்தவர். அதாவது அப்படி ஒரு பெண் ஒரு ஆள் இந்த உலகத்துக்கு வரட்டும் என்ற அந்த இருப்பு, அவள் வாழ்ற அவள் படி ஒரு பெண் வரட்டும் என்ற அந்த உருவாக்கத்தை கடவுள்லாம் கொடுத்தவர். அப்படி கொடுத்தா பிறகு அந்த கடவுளே அவளை திருமணத்திலும் இன்னொரு மனுஷனுக்குள்ள கொடுக்கணும் என்ற உரிமை அவர் கொண்டிருக்கிறார். அதனால இந்த பூமிக்கு பெண்ணை கொண்டு வந்தது கடவுள். அந்த பெண் யாருக்கு மனுஷியா இருக்கணும் என்றதை தீர்மானிக்கிற உரிமையை கொண்டிருக்கிறவர் கடவுள். விளங்குதோ? இப்ப அந்த உரிமையும் அந்த அந்த படைப்பின் சேரும் பெற்றாரிட குருபட்டு இருக்குது. அதில் ஒரு பெண் பிறக்காததுக்கு கடவுள் இப்ப பயன்படுத்துவது ஒரு தகப்பனையும் தாயே. அதில் ஒரு பெண் இப்ப பிறந்திருக்கிறோம், அதுக்கு அதை உருவாக்கி கொடுத்ததாரு தகப்பனும் தாயும். இப்ப அந்த உருவாக்கின அந்த 2 பேரும் தான் இப்ப அந்த பெண் யாருக்கு மனுஷியா போகணும் என்றதை தீர்மானிக்கிறதுக்கான உரிமையை கொண்டிருக்கிறேன். இதைத்தான் நாங்கள் சொல்றோம் கடவுளுடைய பேட்டர்ன். ஒரு பெண் இந்த உலகத்துக்கு கொண்டு வரப்படுகிறதுக்கு யாரு காரணமா இருந்துச்சுனமோ அவர்களுக்கு தான் முழு உரிமை இருக்கு. அந்த பெண் எவனுக்கு மனுஷியா போகலாம் என்றார். விளங்குதா? வேற எவனுக்கு உரிமை இல்லை அதை செய்யறதுக்கு. அப்படின்னா கடவுளுக்கே உரிமை இல்லை என்று ஆகிடுது. ஏன்னா கடவுளுடைய பெற்றன் தான் பெற்றாருக்கு கொடுப்பட்டது. ஏன்னா கடவுள் முதலாவது பலகையில முதலாவது, 2வது பலகையில முதலாவது பெற்றார். அதனால பெற்றவர்களுடைய மனசம்மதம் கட்டாயம் எடுக்கப்படணும். எடுக்காம ஒரு ஆள் கல்யாணம் செய்ய இயலாது. அப்படி செய்தா அதனுடைய பாவம், அந்த பாவத்தினுடைய தண்டனை தீர்ப்புகள் தொடரும். அது வந்து மனம் திரும்பி அது வெளிவரும் வரைக்கும். அதனால பிள்ளைகள் அப்பா அம்மாவினுடைய அந்த பிறப்பித்தல், இந்த உலகத்துக்கு வித்தது, உங்களை கொண்டு வந்தது அப்பாவும் அம்மாவும். அதனால அப்பா அம்மாவுக்குத்தான்
they have the right. அவர்களுக்கு தான் உரிமை இருக்குது திருமணத்துல உன்னை யாருக்கு ஒப்பு கொடுக்க வேணும். ஆல்ரைட், அதனால பெற்றார் கடவுளுடைய இடத்துல போய் இருக்கிறீனா, கடவுள் அந்த உரிமைய அந்த அந்த பிறப்பிக்கிற இயலுமைய பெற்றாருக்கு தான் கொடுத்திருக்கிற. அதனால எந்த பெண்ணும் பெற்றாருடைய சம்மதம் இல்லாம ஒரு ஆம்பளைக்குள்ள புருஷனாக அவன் ஏற்றுக்கொள்ள இயலாது. எந்த ஒரு ஆணும் தன்னுடைய தகப்பன் தாயினுடைய விருப்பம் இல்லாம அவன் கல்யாணம் செய்யவும் முற்படவும் கூடாது. இது முதலாவது காரணம். இரண்டாவது காரணம் சட்டத்தினுடைய வெளிப்படைத்தன்மை. சட்டத்தின் வெளிப்படைத்தன்மை. சட்டத்தின் வெளிப்படைத்தன்மை. எக்ஸ்பிரஸ் லாஸ். சட்டம் வெளிப்படையாக சொல்லி இருக்குது. அது 5ஆம் கற்பனை ஏற்கனவே சொல்லிட்டான். honor thy father and thy mother. உண்ட தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. கல்யாணம் செய்யறதுல சம்மதம் எடுக்காம என்ன கனம்? அயால கட்டாயம் சம்மதம் எடுத்திருக்க வேணும். சம்மதம் எடுக்கலையோ நீ அவர்களை கனம் பண்ண இல்லையென்றான் அர்த்தம். அதுல நான் கனம் பண்ணுறேன் நான் அவரை சம்மதம் எடுக்க தேவையில்லைன்றது அது போலித்தனமான, அது நடிப்பு செயல். அயல சட்டம் எங்கள் தகப்பன் தாயை கனம் பண்ண சொல்லுது. அயல தகப்பன் தாய் அதை கட்டாயம் அவர்கள் அதுல பழக்கி இருக்க வேணும். நீ கக்காக்கு போறதுக்கும் நீ சாப்பாட்டு மேசைக்கு வர்றதுக்கும் நீ எந்த பள்ளிக்கூடத்துல படிக்கணும்ன்றதுக்கும் எந்த டியூஷன்ல சேரணும், உனக்கு விளையாட்டு பிடிச்சா அந்த விளையாட்டை நான் விளையாட போறேன்னு கேட்கல எல்லாம் யாரு உனக்கு அனுமதி தந்தது? நான் இந்த டிஷர்ட் போடட்டா, இந்த சாக்ஸ் போடட்டா, நான் அப்பா இந்த ஷூ கிழிஞ்சு போச்சுது, நான் எனக்கு என்ன செய்வோம், எனக்கு ஒன்று வேடி தருவீங்களா, ஓமா இல்லையாண்டு சின்னல இருந்து யாரு உனக்கு அனுமதி தந்தது? பக்கத்து வீட்டுக்காரர் இல்ல, உன்னுடைய மாமா மாமி இல்ல, உன்னை பெத்தவங்க. ஆதலால உன்ன திருமண வாழ்க்கைக்குள்ள நுழையக்களையும் உன்னை பெற்றவர்களுடைய அந்த மனசம்மதம் எடுக்காம நீ நுழைய இயலாது. கவனம். அதனால எங்களுக்கு ஆதிய உபாவம் 7:3 தெளிவாச்சு. உபாவம் 7:3 எங்களுக்கு சொல்லுற விஷயம். உபாவம் 7:3 புரியுது? அதே இருக்கா பாப்போம். உபாகமம் 7:3 அவர்களுடைய சம்பந்தம் கலவாயாக, உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுக்காயாக, அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாயாக. அப்ப கல்யாணத்துக்கு கொள்ளுறதும் கொடுக்கிறதும் யாருக்கு மேல கடமையாக கொடுபட்டு இருக்குது? பெற்றாருக்கு மேல. அயல பிள்ளைகள் தாங்களே கல்யாணம் செய்ய இயலாது, பிள்ளைகள் தாங்களே கொள்ள இயலாது, கொடுக்க இயலாது. அது தகப்பன் தாய்க்குரிய அந்த கடமை. அதில் அந்த கடமையை செய்யறது பெற்றார்கள் செய்யறதுக்கு பிள்ளைகள் அதை விளங்கியிருக்க வேணும். ஏண்டா சின்னல இருந்து அவர்கள் இப்படித்தான் வளர்க்கப்பட்டிருந்தா ஒரு காலம் இந்த விஷயத்துல தவற மாட்டிடும், தவற இயலாது. அதுவும் கடவுள் பயத்துல வளர்க்கப்பட்டிருந்தா லேசில அவர்கள் கடைசி வரைக்கும் இதுல. அதுல இந்த திருமணம் என்ற என்ன என்றது இப்ப நாம படிக்கிற மாதிரி இவ்வளவு பொறுப்புகள், கடமைகள், இவ்வளவு பிரச்சனைகள் பரலோகம் கொண்டு போற விஷயத்துல இது பெரும் பங்கு வகிக்குது. புனிதர் ஆக்குறதுல, எங்களை புனிதர்கள் ஆக்குறதுல இது பெரிய ஒரு பங்கை வகிச்சு கொண்டிருக்கின்றது விளங்கினா லேசில இந்த விக்கிரக வழிபாட்டுடைய ஆக்களோடையோ அல்லது கடவுள் மறுப்புடைய ஆக்களோடையோ அல்லது வேத போதாது என்று சொல்ற ஆக்களோடையோ அல்லது இன்னுமாக நாம சொல்லக்கூடிய கொஞ்சம் குறைய கிறிஸ்தவர்களோடையோ ஒரு நாள் கல்யாண ஒப்பந்தங்கள் செய்ய மாட்டோம். அதை செய்யறதுக்கு பெற்றாலும் விரும்ப மாட்டேனும். எந்த பிள்ளைய கொடுத்து நிறைய வருபட கல்யாணம் இல்லாட்டி பரவாயில்ல, பரலோகம் சேரட்டும் என்று அதனால கிறிஸ்து மகிமைப்படுவார். எங்களுடைய கடைசி நோக்கம் என்ன? புனிதர்களாகி கடவுளோட வாழ்றது. கடவுள எங்களை இந்த பூமியில படைச்சார், அதான் எங்களை பெற்றார், அவரோட நித்தியத்துல வாழ்றது. கிறிஸ்துவுக்கு மகிமையா இருக்க, கிறிஸ்துக்கு மகிமையா இருக்கிறதுல ஒரு முறை கல்யாணம் செய்யறது. அந்த கல்யாணம் செய்யறதுல ஆக்கள் விக்கிரகாரக்காரர் வேதத்தை போதும் என்று சொல்லாத ஆக்கள், இன்னும் சரியா தெரியாத கடவுளே இல்லை என்ற ஆக்கள், வேதத்தினுடைய இந்த அடிப்படை கோட்பாடுகளுக்கு சின்னல இருந்து பழக்கப்படாத ஆக்கள் அல்லது பழக்கப்பட்டாலும் அதை கனிகள்ல காட்டாத ஆக்கள், இப்படிப்பட்ட ஆக்களுக்குள்ள என்னண்டு என்ற பிள்ளைய என்ற மகனை நான் கொடுப்பேன். டேய் உனக்கு அவள் வேண்டாம், அந்த பிள்ளை அப்படிப்பட்ட வளர்ப்புல வளர்க்கப்பட இல்லை. அவள் கத்தரை நேசிக்க பழக இல்லை.
அவள் கிறிஸ்துவ நேசிக்க பழக்கப்பட இல்லை. அவளுடைய ஆளும் கோரமும் அவளுடைய வந்து போற லெவல்களும் இதுகளும் பார்க்க தெரியல. அவள் பைபிள்ல என்ன சரி அவளை யோசிக்க அப்படி ஒரு ஆம்பளை யோசிக்கிறான்டா பிள்ளை ஆம்பளை பிள்ளை சரியா வளர்க்கப்பட இல்லை. ஏண்டா தனக்கு வரக்கூடிய மனைவிக்கான தகுதிகள் என்ன, மனைவியின் கடமைகள் என்னன்றது சரியா விளங்கப்பட்டிருக்கிற பிள்ளை குடும்ப ஜபங்கள வேத வாசிப்புல தொடர்ச்சியா இடையறுக்காம ஒழுங்குமுறையோட பைபிள் வீட்டுல வாசிக்கப்பட்டு கொண்டிருக்குமாண்டா ஒவ்வொரு முறையும் அந்தந்த பகுதியில் வரைக்கும் அது விளங்கப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும். பிள்ளைக்கு 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீ பைபிளை ஒழுங்கு காலமான அல்லது வாசிக்கிறீங்கன்னா அது 20 வயசு வரைக்கும் 10 தரமாவது நீ திருப்பி சொல்லி கொடுத்து கொண்டிருப்பா. அதுக்கு அதுல இந்த குடும்ப ஜபத்துல விரச்சன உன்னில விரச்சன பிள்ளை திருமணத்துக்கு சம்மதம் கேட்குது இல்லையா? ஆனா பிள்ளைகள் விளங்கணும் திருமணத்துல சம்பந்தம் கலவாயாக என்றது பெற்றாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை, பிள்ளைகளுக்குரியதல்ல. உன் உந்த மகள் மேல அவர்கள் மகன் மேருக்கு கொடுக்காத அவர்களுடைய மகள் மேல உந்த மகன் மேருக்கு கொள்ளாத என்ற கட்டளை நேரடியாக வெளிப்படையாக பிள்ளைகளுக்கு பெற்றாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகையால பிள்ளைகள் கவனமாயிருப்போமா. இது 1 கொரிந்தியர் 7:36-37 இந்த சட்டம் எங்களுக்கு தெளிவாக பெற்றாருடைய மனசம்மதம் இல்லாம நுழையலாதண்டத, அதுவும் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு தினத்தான் கிறிஸ்துவுக்குள்ளான ஒருத்தியை தான் கல்யாணம் செய்ய வேணும் என்றத வேதம் எங்களுக்கு. ஆயால சில வேளையில அந்த இதுக்கு முன்னுக்கு பாவகரமாக 2 பேருமே அவர்கள் திருமணம் ஆகாத நிலையில அவர்கள் வந்து வேசித்தனத்துக்குள்ள போயிருந்து இருக்கிறோம் என்றாலும் அந்த மகளை அந்த பையனுக்கு கொடுக்கிறதா இல்லையான்றது முடிவு பண்றதுக்கான அந்த உரிமையை கர்த்தர் பெற்றாரிட்டு தான் வச்சிருக்கிறார். அதனால என் பிள்ளைய கெடுத்துட்டான், அதனால நான் அவனை கட்டணும் ரெண்டு நிக்கணும் என்ற அவசியம் இல்லை, கெடுத்தாலும் பரவாயில்ல கட்டித்தர மாட்டேன் என்று சொல்றதுக்கு பெற்றாருக்கு உரிமை இருக்குது. அதனால ஜாத்ராமம் 22:17 இது the parents power, பெற்றாருக்கான அதிகாரங்கள், the parents rights, parental rights, பிள்ளைகளுக்கு மேல. ஏற்கனவே பார்க்கிறோம், பிள்ளைகளை தேவைப்பட்டா குறிப்பிட்ட சூழ்நிலைகளை விற்கலாம் என்றதும் பேரண்டல் ரைட்ஸ். அந்த சூழ்நிலைகள் அது வடிவாக தெரிய வேணும், அது சட்டங்களால் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது, அது கடன்களோட சம்பந்தப்பட்ட பைபிளங்களுக்கு காட்டுது. அயல கவனம் அந்த விஷயங்கள். அயல பேரண்ட்ஸுக்கு உரிமை இருக்குது பிள்ளைய கட்டி கொடுக்கிறதா இல்லையா என்றதுகள். அயல கர்த்தர் கொடுத்திருக்கிற உரிமை, அந்த சட்டம் எங்களுக்கு தெளிவா சொல்லுது. மூன்றாவது விஷயம், பரிசுத்தவான்களுடைய காலடி தலங்கள் இது எங்களுக்கு காட்டுது. பரிசுத்தவான்களுடைய காலடி தலங்கள் பரிசுத்தவான்களுடைய காலடி தலங்கள் எங்களுக்கு காட்டுது. தன் தகப்பன் ஆபிரகாம் கொடுத்த பொம்பளையத்தான் ஈசாக்கு கட்டினான். ஆதியாமம் 24:67. Isaac married the wife which his father provided. தகப்பன் மனசம்மதத்தோட தான் ஈசாக்கு மனசி எடுக்கப்பட்டது. யாக்கோபு தன் தகப்பன் சம்மதத்தோடு தான் கீழ்ப்படிஞ்சு போய் மனசி எடுத்தார். ஆதியாமம் 28:2. பெண்ணின் தகப்பனுடைய மனசம்மதத்தோடு தான் யாக்கோபு மனசியையும் எடுத்தார், லாபானுடைய மனசம்மதத்தோட. ஆதியாமம் 29:18. சிம்சோன் தனக்கு பிடிச்ச ஒரு பொம்பளை என்று அவன் அடையாளம் கண்டாலும்
தன் தகப்பன் தாயினுடைய சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ண இல்ல. சாம்சன் saw a daughter of a Philistines. ஒரு பெலிஸ்தியருடைய குமாரத்தியல்ல ஒருத்தி தனக்கு நல்ல பொருத்தமாயிருப்பான் அவன் முடிவு பண்ணி இருந்தான். ஆனா தன் தகப்பன் தாய்க்கு வந்ததை சொல்லி அவர்கள் கல்யாணம் பேச்சு பேசி சம்பந்தம் கலக்க வச்சுதான் அவன் கல்யாணத்துக்குள்ள ஒத்துக்கொண்டான். அயல எனக்கு பிடிச்சு போச்சுது என்றபடியெல்லாம் அவன் கூட்டி கொண்டு வந்து நிப்பாட்ட இல்ல. உபாமா சாரி நியாயாதிபதிகள் 14:2. அயல பெற்றாருடைய மனசம்மதம் அவசியம். எல்லாரும் போய் தங்களுக்கு பிடிச்ச பொம்பளைய பிடிச்சு போட்டு பெற்றாருக்கு சொன்னதா பைபிள் எங்களுக்கு எழுதுறதும் இல்ல. அயல பெற்றாருடைய மனசம்மதம் இல்லாம பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் கல்யாண விஷயங்களுக்குள்ள நுழைவையும் தேவையில்லை. அப்படித்தான் வயது அதுக்கான விஷயங்கள் எல்லாம் வருவது என்று சொன்னாலும் பெற்றாருடைய சம்மதம் இல்லாம அந்த பெண்ணை கல்யாணம் செய்யவும் இயலாது. அயல பெற்றாருடைய மனசம்மதம் இல்லாம பிள்ளைகள் கல்யாணம் செய்ய இயலாது. அது எங்களுக்கு வேத பரிசுத்தவான்களுடைய காலடித்தளங்கள் தெளிவாக காட்டிக் கொண்டிருக்குது. அயல 4வது தாமாருடைய உதாரணமும் எங்களுக்கு காட்டுது. 2 சாமுவேல் 13:23. 2 சாமுவேல் 13:23 அல்ல. ஆம் 2 சாமுவேல் 13 13 நான் என் வெட்கத்தோடு எங்கே போவேன், நீ மிஸ்டவேல்லே மதிகட்டவர்களில் ஒருவனை போல ஆவாய். இப்போதும் நீ ராஜாவோடு பேசு, அவர் என்னை உனக்கு தராமல் மறுக்க மாட்டாள் என்றாள். அந்த பிள்ளைக்கு தெரியும் தன் தகப்பன்கிட்ட சம்மதம் எடுக்காம கல்யாணத்துக்குள்ள ஒரு நுழைய இயலாது. அதனால தன்னை டீஃப்ளாவ செய்ய போற, அதாவது தன்னை மானம் கெடுக்க போற ஒரு மனுஷன்கிட்ட கூட அவள் கெஞ்சினாள், நீ ராஜாவோட கதை ஏண்டா ராஜகுமாரத்தி அவள், அவனும் ராஜாவோட மகன், அயால மாற்றான் தாய் தான், அயால ஒருக்கா அப்பாட்ட கதைச்சு பாரு. அவர் அவனோட அவள் சொல்லவாராள், தகப்பனுடைய சம்மதம் இல்லாம நான் எடுக்கப்பட இயலாது. நியாயாதிபதிகள் 21:1 நியாயாதிபதிகள் 21:1 பெஞ்சமின்ல மிஞ்சின அந்த 600 பேருக்கும் பெண்ஜாதி அல்லது மனசிமார் கொடுக்கிறதுக்கு அந்த பெண்களுடைய தகப்பன்மாருடைய சம்மதம் இல்லாம கொடுபடவுமே இல்லாது. அதனால நாங்கள் அவர்கள் ஏற்கனவே முடிவு பண்ணினோம், ஒரு தினம் பொம்பளை கொடுக்கிறேன் அவங்களுக்கு. அந்த மிஞ்சின அந்த இனத்தில் இருந்த 600 பேர் இஸ்ரவேலுடைய ஒரு கோத்திரம் அழியத்தக்கதாக 25,000 சொச்ச ஆம்பளைகளை கடவுள் நாசமாக்கி போட்டார். அதுல மிஞ்சிய ஓடுனாக்கள் 600 பேர் தான் தப்பினது. பெஞ்சமீனியர் 600 ஆம்பளைகள் மட்டும்தான் தப்பினது. பெஞ்சமீன் கோத்திரம் இருந்த அந்த கோத்திரத்தினுடைய பகுதி எல்லாம் சுட்டரிச்சு எரிச்சு விட்டாங்க, இருக்கிறதெல்லாம் வெட்டி சரிச்சு போட்டு. அதனால அவர்களுடைய துன்மார்க்கத்தனம் அந்த துன்மார்க்கத்துக்கு இடம் கொடுக்காம அவர்கள் செய்த அப்புறம் இந்த 600 பேருக்கும் பொம்பளை கொடுக்கல, மனசி கொடுக்கல அவங்களுக்கு. இப்படியே அவங்களோட இனமே அவங்களுடைய ஜாதியே அழியட்டும் என்றாங்க. ஆனாலும் பிறகு ஒரு ஆண்டவர் 12 கோத்திரத்தை வச்சிருக்கிறார், அதுக்குள்ள அவர் இப்படி எல்லாம் செய்கிறார். அப்ப நாமள ஐயோ கடவுள் படிச்சது அப்படி செய்யக்கூடாது என்று போய் திருப்பி கடவுள்கிட்ட கிடந்து அழுத வேண்டிங்கிறார். கடவுள்கிட்ட அழுது இதண்டேக்கல. அப்ப நாம பொம்பளை கொடுத்தா தான் அவங்களோட சந்ததி பெரியும். அப்ப என்ன செய்வோம் எல்லா அப்பா மேலும் ஜோசி கேட்கல. அங்க கத்திர முன்னால ஏற்கனவே நாம ஆணையம் விட்டுட்டோம் இல்லாம எடுக்க கொடுக்கலாது. அப்ப இந்த ஆணையை செல்லுபடியாக்காமலும் இருக்கலாது. அப்ப எங்கேயாவது தேடிப்பார் வேறு யாராவது அப்ப இதுகளுக்குள்ள வராம இருந்திருக்க கூடுமோ என்றெல்லாம் யோசிப்பாரு. சரி அப்படின்னு சொன்னா அவர்கள்
அந்த சீலோவில் நடக்கிற ஒரு விஷயத்துல வேணுமெண்டா அவங்க இருந்து பதுங்கி தூக்கிட்டு போட்டும் அந்த விஷயத்துல கட்டாயம் ஏதாவது கதைக்க வந்தா நாம ஒரு மாதிரி கதைச்சு அதை சரிப்படுத்துவோம். ஏனண்டா பெஞ்சமீனியருக்கு மனசிமார் கொடுக்கிறது அவர்கள் பெற்றாருடைய மனசம்மதம் இல்லாம குடுபடக்கூடாதுன்றது ஏற்கனவே முடிவு பண்ணியிருந்தார். அதனால நீ ஒண்டாண்டியா செத்து போனாலும் பரவாயில்லை, ஆனா தகப்பன் தாயினுடைய அனுமதி இல்லாம பொம்பளை தூக்கிறாது, பொம்பளை எடுக்கிறாது, அதை கவர். அதனால அப்படி அதை மீறியோ அதுக்குரிய தண்டனைகள் நமக்கு இருக்குது. நாம நினைச்சவே கூடாது கர்த்தர் நாமல் முந்தி செய்த கடவுள் எல்லாம் மன்னிச்சிருப்பார். இந்த விஷயங்கள் தேவன் தந்த நியாய பிரமாணத்துக்கு முரணா நடக்கிற கடவுள் இல்ல. அவர் நீ பரிசுத்தவானடா கட்டாயம் உந்த தலையில கட்டி சுமத்தி அதை தீர்த்து போடுறதான் உன்னை பரலோகம் எடுப்பார். ஏண்டா பாவிக்கும் துன்மாக்கனுக்குமே அவர் இப்படி செய்வார் என்ற இந்த உலகத்துல நீதிமானுக்கு அவர் எப்படி அதை சரி கட்டுவார். அதுல நீ நீதிமான் இல்லோ அதனால கட்டாயம் இந்த பாவத்துக்குரிய தண்டனைகளை அவர் சரிப்படுத்தியாம உன்னை பரலோகம் எடுக்க அவர் தன்னிட்ட கொண்டு போறதும் இல்லை. அதுல இந்த இடத்துல யாராவது தகப்பன் தாயினுடைய சம்மதம் இல்லாம மனசு எடுத்தீங்களோ, அல்ல தகப்பன் தாயினுடைய சம்மதம் இல்லாம போய் சேர்ந்தீங்களோ, எல்லாம் செய்து போட்டு பிறகு அப்பா அம்மாட்ட வந்து நின்று அவர்களும் அறிவில்லாம இந்த விஷயங்களுக்கு இறங்கி நாங்க பிறகு எடுத்த நாங்கள் இந்த கேள்வி கல்யாணத்துக்கு முன்னு சம்மதம் எடுத்த நீ உண்டு. அதனால அந்த பாவங்கள் இருக்குது, அதுகளுக்குரிய அந்த மன்னிப்புகள் கேட்கப்பட வேணும், சரி செய்யப்பட வேணும். அவர்கள் நாம மறக்க வேண்டாம், தேவன் மனுஷனை போல மறக்கிறவர் இல்லை இதுகளை எல்லாம். ஏன்னா அவற்றை நீதி உடைக்கப்பட்டு இருக்குது, அவர்கள் பெற்றாற்ற உரிமை அது இல்லாமலாக்கப்பட்டு பிள்ளைகளாலே மீறப்பட்டிருக்குது. அதுக்கு பேர் கலகம், ரிபேலியஸ். கர்த்தர் அந்த பாவங்களை மன்னிக்க வேணும். அப்படி ஏதாவது நாம் ஈடுபட்டிருந்தா நாமல் தேவனிட்டு அதை கெஞ்ச வேணும். அதில் இந்த விஷயத்துல அதை நாம பார்க்கிறோம். சோதர இப்படி விடயங்களை நாங்கள் சொல்ல முடியும். எங்களுக்கு ஈவன் அவிசுவாசிகள், பைபிள் காட்டுற அவிசுவாசிகள் கூட, அடுத்த காரணம் வேதத்தில் காட்டப்பட்டிருக்கிற அவிசுவாசிகள் கூட, புறஜாதிகள் கூட பெற்றாருடைய சம்மதத்துக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள். வேதம் காட்டுகின்ற அவிசுவாசிகள் கூட பெற்றாருடைய சம்மதம் இல்லாமல் திருமணம் செய்ய முயற்சிக்கவில்லை. புறஜாதிகள் அல்லது அவிசுவாசிகள். ஆதியா 34:3 சீக்கிரம் டயானாவை அவர் காதலிச்சிட்டார். அவருக்கு சரியான விருப்பம் வந்துட்டு அவள் மேல அவருக்கு சரியா விருப்பப்பட இவளை கல்யாணம் செய்ய போறான். அப்படி கல்யாணம் செய்ய போறான்னு சொல்லிட்டு கல்யாணம் செய்யல அவன் பெரிய எமோரியருடைய அந்த முக்கியமான ஆக்களா இருந்தபடியால, ஒரு அரசன் மகனா இருந்தபடியால தன் அதிகார பலம் இதுகளெல்லாம் பயன்படுத்தி அவளை தூக்கி கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் அவளை தீட்டுப்படுத்தினான். அதாவது அவளை மானபங்கம் அல்லது அவளுக்குரிய கனம் குடுபட இல்லை. அவளை கனம் குடுபடாம அவளை வீட்டுல வச்சிருந்து அப்புறம் இப்ப அவங்களே தந்த தகப்பனிட்ட போய் சொன்னாங்க, எனக்கு இவளை கல்யாணம் செய்து வைக்கணும், நீங்கள் திருமணத்துக்கு முன்னுக்கு வேசித்தனம், ஆனாலும் திருமணம் செய்யறதுக்கு அது அவ பெற்றாருடைய சம்மதம் இல்லாம அவன் விரும்ப இல்லை. அதனால தகப்பனும் மற்றது மகனும் போய் டயானாவினுடைய தீனான் என்று தமிழ்ல சொல்றோம், அது இங்கிலீஷ்ல டயானா அல்லது ஹீப்ருல அந்த சொல்லு. டயானாவினுடைய தகப்பனாகிய ஜாக்கோப்பிட்ட அவளை கல்யாணத்துல தங்களுக்கு கொடுப்பீங்களோ என்று சொல்லி தாங்கள் கொல்ல வந்திருக்கிறோம், நீங்கள் அவளை தருவீங்களோன்னு கேட்க வந்துச்சாங்க. அதுல என்ன தெரியுது, புறஜாதிகள் அவிசுவாசிகளுக்களையும் இந்த சட்டம் சுபாவத்தில் அவர்களுக்கு வேலை செய்து கொண்டிருந்ததல்ல. அல்லது இஸ்மவேலை பற்றி படிக்கல 21 ஆதியாமம் 21 இப்ப இஸ்மவேலையும் தாயையும் அனுப்பிவிட்டாச்சு. ஆபிரகாமிட்ட தகப்பன் தான் ஆபிரகாம். அப்ப தாய் தான் இப்ப வளர்க்கிறா. அப்ப தாயோட அவன் வளர்க்கப்படேக்கல. அவன் பாரான் வராந்திரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எய்த்து தேசத்தாளாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணுவித்தாள். இது செய்வனையா செயல்பாட்டு வினையோ?
செயல்பாட்டுவினர். அவன் தன் தாயின் இனமாகிய எய்த்து தேசத்தால் பெண்ணை கண்டு அவளை விவாகம் பண்ணினான் இல்ல, விவாகம் பண்ணுவித்தாள். செயல்பாட்டுவினர். ஆகையால பைபிள் தெளிவா சொல்லுது, இஸ்மவேல் தன் தகப்பனாகி ஆபிரகாமிட்ட வளர்ந்த அந்த காலங்கள்ல அல்லது இந்த நடைமுறையை பழகி இருந்தாங்களோ அல்லது அங்க அந்த எய்த்து பெண் அவள் இப்படியாக அந்த நல்ல விஷயத்த சட்டம் இப்படி இருக்குது, ஆபிரகாமுக்கு கடவுள் கட்டளையிட்டு இருக்கா, அப்படித்தான் அந்த வீட்டுல அவற்றை வீட்டுல ஒழுங்கு நடைமுறையும் கத்தர் கட்டளையிட்டபடியால் தன் பிள்ளைகளை அவன் நடத்துவான் என்றதை அவளும் பழகியிருந்தபடியால் அப்படி செய்தாலோ அல்லது ஏற்கனவே காட்டினபடி புறஜாதி இனங்களுக்குள்ளேயும் அந்த சுபாவத்தில பெற்றாருடைய சம்மதம் இல்லாம கல்யாணம் செய்யப்பட இயலாது என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த சுபாவ சட்டத்தின்படி அவள் விளங்கியிருந்தாலோ அல்லது இஸ்மவேலுக்கு விளங்கி இருந்துச்சோ ஏதோ ஒரு விஷயத்தால அவன் தானே போய் கல்யாணமும் செய்ய இல்லை, தாய் தான் அவனுக்கு கல்யாணம் செய்து வித்தாள். ஆகையால எங்களுக்கு சுபாவ சட்டமும் புறஜாதிகளுக்குள் இருக்கிற அந்த சுபாவ சட்டமும் தெளிவுபடுத்துது. தகப்பன் தாயினுடைய அனுமதி விருப்பம் அல்லது சம்மதம் இல்லாம கல்யாணம் செய்யலாம் பிள்ளைகள். அதனால சோழரே இப்படிப்பட்ட இந்த நடைமுறைகளை நாங்கள் வேதத்திலிருந்து பார்க்கிறோம். ஏன் பிள்ளைகள் தகப்பன் தாயினுடைய சம்மதம் இல்லாம கல்யாணம் செய்யலாது? இதான் காரணம். அல்ல 5 காரணம் சொல்லி இருக்கிறோம். 5 காரணம் சொல்லி இருக்கிறோம். அதனால காரணங்கள் 5 பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும், பெற்றோருக்கு நல்லா தெரியும். 5 காரணத்துக்கு மிஞ்சி வேற காரணம் நம்ம கொடுக்கலாது பெற்றாட்டு சம்மதம் இல்லாம செய்யறது. தேவனுடைய மாதிரி, 2வது சட்டத்தின் வெளிப்படத்தன்மை, 3வது எங்களுக்கு முன்னான பரிசுத்தவான்களுடைய நடக்க, 4வது தாமார் மற்றும் பெஞ்சமீனியர்களுடைய அந்த உறுதிப்பாடு, 5வது புறஜாதிகள் சுபாவ சட்டத்தின்படி அதனுடைய நடைமுறை. அதுல அவிசுவாசிகளா இருந்தாலும் சுபாவ சட்டம் அவர்களுக்குள்ள கடவுள் சட்டத்தை அவர்கள் சுபாவத்தில் எழுதியிருக்கிற சுபாவம் நாம சொல்றது மனுஷன். மனுஷன் என்ற இதுக்கு பேர் தான் அந்த சுபாவம். மனுஷர் என்றால் கட்டாயம் அவர்கள் கடவுள சாயல் இருக்கிறீனா. அதுல கடவுள சாயல் நீதி பரிசுத்தம் அறிவை உள்ளடக்கி இருக்குது. அதுல அவர்கள் அந்த சுபாவத்தில் அவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கு உண்ட தகப்பனை தாயை கனம் பண்ண கட்டாயம் அவர்கள் அதை செய்தே ஆகணும். அவர்களை தங்களுடைய திருமணம் செய்ய போற முன்னுக்கு அதுக்கான ஆயத்தங்கள், அதுக்கான பெண் கொள்ளுதல், பெண் கொடுப்பனவுள்ள பெற்றார கனப்படுத்தி இருக்க வேண்டும் என்றதை வேதம் காட்டுது. அதில் இதுதான் அடிப்படை காரணங்கள். நாங்கள் ஏன் பெற்றாற்ற சம்மதம் இல்லாம கல்யாணம் செய்ய இயலாது. இதுதான் நம்மளுடைய நாட்டில் இந்த கோணல் மாறுபாடுமான சந்ததி மத்தியில இருக்கிற நடைமுறை. 18 வயசு வந்தா கல்யாணம் செய்யலாம் என்றது. 18 வயசு வந்தா கல்யாணம் செய்யலாம், சட்டம் அனுமதிக்குது. அந்த இலங்கையினுடைய அந்த பரிசுத்தம் இல்லாத சட்டம். அதனால 18 வயசு வந்தா கல்யாணம் செய்யலாம் என்றது அது பிழை. அது 18 வயசுக்கு மேல வந்த எவரும் கட்டாயம் தாங்கள் சட்டத்தை கையில் எடுத்து செய்யலாம் என்றது அர்த்தமே இல்லை. நாம நோட் பண்ணி வைக்கணும். 18 வயசு வந்தா கல்யாணம் செய்யலாம் என்ற அர்த்தம் இல்லை. அதனால பெற்றாருடைய சம்மதம் இல்லாம நீ கல்யாணம் செய்ய இயலாது. உனக்கு 18 வயசு வந்தபடியா நீ கல்யாணம் செய்யலாம் இல்ல, அதாவது உனக்கு 25 வயசு வந்தாலும் கல்யாணம் செய்யலாம் என்ற அர்த்தம் அல்ல. இலங்கை சட்டம் சொல்லுது கல்யாணம் செய்யலாம், அதுல நான் கல்யாணம் செய்யறேன் பெற்றார சட்டத்தை வச்சு நடத்துகிறார். அந்த பாவத்துக்குரிய தண்டனை நாடு அனுபவிக்கும், அந்த நிலம் அனுபவிக்கும், கற்கும். நாடு இல்லாம நிலம் இல்லாம அதனுடைய அந்த நிலத்தினுடைய பலன் அனுபவிக்காம கடவுளுடைய சாபம் அந்த இனத்துக்கு மேல நாட்டுக்கு மேல இருக்கும். 18 வயசுக்கு மேல வந்தா நீ கல்யாணம் செய்யலாம்டா அதனுடைய அர்த்தம் பெற்றாருடைய சம்மதம் இல்லாம நீ கல்யாணம் செய்யலாம் அர்த்தம் அல்ல. ஆயில ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிறதோ அல்லது ரெஜிஸ்ட்ராருக்கு முன்னுக்கு போய் நிக்கிறதோ தகப்பன் தாயினுடைய சம்மதம் இல்லாம செய்யறது பாவம். அந்த குடும்பம் உருப்படாது, அந்த செய்தி வச்ச ஆட்கள் உருப்பட மாட்டேன். விளங்குதோ? சாபம் நாசம். ஏன்? பெற்றாருடைய உரிமையையும் அவர்களால் அந்த ஆத்ம 2 பிறப்பிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டிருந்ததையும் கல்யாணம் செய்து வச்சிருக்கிற ஆட்கள் மறுக்கிறீனும்
அதனால பெற்றாருடைய சம்மதம் எடுக்கப்படாம செய்து வச்சதால அவர்கள் தங்களோட குடும்பத்துக்கு மேல சாபத்தை கொண்டு வருவேன். ஏண்டா நியாயப்பிரமாணத்தை மீறது பாவம், தெளிவாக கடவுளுடைய பற்றனை மீறி இருக்குது, கடவுளுடைய வெளிப்படையான சட்டத்தை மீறி இருக்குது, பரிசுத்தவான்களுடைய நடைமுறையை மீறி இருக்குது, அவிசுவாசிகளுடைய நடைமுறையை மீறி இருக்குது. தெளிவாக கற்பழிக்கப்படுற ஒரு பொம்பளையும் அல்லது பொம்பளைகளே இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிற ஆம்பளைகளும் பெற்றாருடைய சம்மதம் இல்லாம அவர்கள் அதில் ஈடுபட இயலாதென்றது அவர்கள் தெளிவாக உறுதியாக வேதம் காட்டி கொண்டு இருக்குது. கல்யாணம் இல்லாம செத்து போனாலும் பரவாயில்லை, ஆனா பெற்ற சம்மதம் இல்லாம கல்யாணம் செய்து செத்து போயிடக்கூடாது. அது படுபயங்கரமான சாபத்தின். அப்படித்தான் யாராவது அந்த பாவத்தில் ஈடுபட்டா மனம் திரும்புவதற்கான முறையில் தேடப்பட வேணும். மனம் திரும்புகிறது அதுக்குரிய பாதிக்கப்பட்ட நபர்களுக்கான அந்த பரிகாரங்கள், அதுக்குரிய செயல்பாடுகளை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். அயால கவனமாயிருப்போமா? இந்த இதுல நாம பெற்றாருடைய சம்மதமின்றி திருமணங்கள் செய்யப்படுகிறது என்று சொன்ன அது கடைசி கட்டத்தில் எங்க எப்படி அது போகலாம், அது ஏன் அப்படி நடக்கலாம் என்றதுக்கு வேற சில உதாரணங்கள் நாம பார்க்க போறோம். ஆனா அது மிகவும் விதிவிலக்கானது. அயால அவற்றை நாங்கள் அடுத்த முறை சில கேள்விகளூடாக பார்க்க போறோம். அயால don't talk about ஸ்ரீலங்கன் law. பிள்ளைகள், you keep in mind, நாங்கள் வானமும் பூமியும் ஒளிஞ்சாலும் ஒளியாத லோவை பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறோம். நீ செத்து போனாலும் உங்க ஆத்மாவை உயிரோட வச்சுக்கொண்டு அதை நெருப்பில வேக வைக்கிறதும் அப்படி தண்டிக்கிறதுக்குமான சட்டத்தையும் தண்டனையும் கொண்டிருக்கிற கடவுளை பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறோம். அழக இலங்கையினுடைய ஓட்ட சட்டங்களை எடுத்து பிடிச்சு கொண்டு தாய் தகப்பனுக்கு எதிராக பயன்படுத்திட கூடாது. நான் இப்ப மேஜர் அயால நாங்கள் எதுவும் செய்வோம் என்றெல்லாம் கதைச்சிடாத. தகப்பன் தாய்க்கு மதிக்காத நீ இந்த பூமியில நல்லா வாழ மாட்டேன் என்று பைபிள் சொல்லுது. நீ நல்லா வாழணுமோ நல்லா இருக்கணுமோ தகப்பன் தாயை கனம் பண்ண கவனம். அயால இந்த விஷயத்துல நாம கவனமா இருக்கணும். பெற்றார் எங்களோட பிள்ளைகள் அந்த லெவலுக்கு போய் அது கடைசியில 20 வருஷம் 18 வருஷம் எங்களோட நல்லா இருந்து போட்டு கடைசியில நல்லா இல்லாம போறதுக்கு நாம வளர்த்து பாட்டக்கூடாது. சிறு வயதிலேயே அதை நடத்த வேண்டிய வழியில ட்ரெயின் பண்ண. யார் அருவருப்பு, எந்த பொம்பளைகள் அருவருப்பு, எந்த ஆம்பளைகள் அருவருப்பு, எந்த விக்கிரகானக்கர் அருவருப்பு, எது எங்களுக்கு பிடிக்காது, எது எந்த ஆண்டருக்கு பிடிக்காது, அதை எங்களுக்கு எவ்வளவு நரகம் கொண்டு போற ஆக்கள் பொம்பளைகள், எப்படி நரகம் கொண்டு போற புருஷன் ஆம்பளை அவங்க. அதனால இந்த உலகத்துல நாம இயேசுவை போல துன்பமும் வறுமையும் அனுபவிச்சு வாழ்ந்தாலும் பரவாயில்லை. ஆனா வசதியோட இருக்கிற விக்கிரகாரனையும் காரிகளையும் வசதியோட இருக்கிற கடவுள் மறுப்பாளர்களையும் கடவுள் மறுப்பிகளையும் அல்லது கிறிஸ்தவ நடிக்கிற பரலோகம் போகாத அந்த ஊத்தைகளையும் கல்யாணம் செய்ய இயலாது. நாங்கள் வறுமை கோட்டில வாழ்ந்தாலும் பரவாயில்லை, கிறிஸ்து மாதிரி கல்யாணம் செய்யறது பரிசுத்த சந்ததியை உருவாக்குறதுக்கு, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நிலைத்தோங்க தன்மையை கொண்டு வாரதுக்கு. ஏன் அவர் ஒருவனை ஆக படைச்சார்? ஏனென்றா பரிசுத்த சந்ததி வர்றதுக்காகத்தான், பரிசுத்த சந்ததிக்காகத்தான் கல்யாணம் அடிப்படையில் நாம. அதனால நீ சந்தோஷமா இருக்கிறதுக்காக கர்த்தரை சந்தோஷம் இல்லாமல் ஆக்கிடையலாது. எனக்கு தேவை கடவுள் என்ன அப்படித்தான் படைச்சிருக்கிறார், கடவுள் அப்படித்தான் படைச்சிருக்கிறார், டிசைன் பண்றதுக்கு தெரிந்தாரே தனக்காக அப்படி டிசைன் பண்ணிருக்கிறார். ரெண்டு அதனால உந்த ஹோமோன்ஸ் உன்னுடைய செயல்பாடுகள் அதுகளெல்லாம் சரியாக வேலை செய்யறதுக்கு அதனுடைய கர்த்தரை மகிமைப்படுத்தி நீ புசித்தாலும் குடிச்சாலும் கல்யாணம் செய்தாலும் எதை செய்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்தினே. கர்த்தர் மகிமைப்பட மாட்டார். கர்த்தட்ட மானம் போற கல்யாணம் எல்லாம் செய்ய தேவையில்லை. கர்த்தட்ட உனக்கு உன்னை பலப்படுத்தவும் உன்னை கட்டுப்படுத்தவும் உன்னை அதுக்கு அந்த திராணிய அவர் தரவும் கடவுள்கிட்ட கதை. ஒரு நாளும் தாப்பன் தாயனுடைய அனுமதி இல்லாம போயிடாத. அதுக்கு மேல கர்த்தருக்கு பிரியமில்லாத கல்யாணங்களுக்குள்ள தகப்பன் தாய், நான் அதை படி தகப்பன் தாய் சில வழியில் அனுமதி தருவீனம். கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆட்களோடு நம்மளை கல்யாணத்துக்கு அங்க தான் விஷயங்கள் தொடர்ந்து அவருடைய சம்மதம் நாம எடுக்க மாட்டோம். இதுகளெல்லாம் நம்ம அடுத்த முறை படிக்கிறோம். ஏன்னா எங்களுடைய இறுதி இலக்கு கிறிஸ்து
கௌரவம் காக்கப்பட வேண்டும். கிறிஸ்து நேசிக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்காக நாம கிறிஸ்து எங்களை தகப்பன் தான் கொண்டு வந்தவர். அதனால அவருக்கு மிஞ்சி இந்த எவரும் எங்களுக்கு அதிகாரம் செலுத்துகிறார். அதுல இந்த தாய் தகப்பனாவது அத்தாலியல் மாதிரி அவர்கள் அந்த துன்மார்க்க தாய் தகப்பனா இருந்தா அந்த நரகம் போற ஆக்களுடைய சம்மதம் பெற்று நாம கடவுளுக்கு எதிராக கல்யாணம் செய்கிறார். அவர்களுடைய சம்மதம் எடுத்து கடவுளுக்கால கல்யாணம் செய்யலாமே தவிர அவர்கள் சொல்லுறீனம் என்றதுக்காக கிறிஸ்துவை நாம பகைச்சு கொண்டு கல்யாணம் செய்யலாம். என்ன பகைக்கிறவர்களுக்கு 3-4 தலைமுறை வரைக்கும் வச்சு செய்வன் என்றவர் கடவுள். அதனால மறக்காத என்ன கிறிஸ்துவ பகைச்சு கொண்டு அவர் கல்யாணம் செய்வியோ நீ படுற சந்ததியில 3-4 தலைமுறைக்கு நாசம் இருப்ப. அதனால நீயும் உன் பிள்ளைகள் நாசம் இருக்க கூடாதுண்டா கிறிஸ்துவ பகைச்சிடாது. எப்ப எதுல கல்யாணத்துல எப்படி கிறிஸ்துவ பகைக்கலாம்? உருவ வழிபாடு, கடவுள் மறுப்பு, பரிசுத்தவான்கள் ஆக்காத நூதனமான போதனைகளை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அல்லது சத்தியத்தை அநியாயத்தால அல்லது பாரம்பரியத்தால அடக்கி கொண்டிருக்கிற அந்த பேய்க்குட்டிகளுடைய குடும்பங்கள் ஒரு நாள் கல்யாணம் செய்கிறார்கள். பிள்ளைகள் கவனம், பெற்றார் கவனம். கிறிஸ்துதாமே அவருடைய மகிமைக்காக பரிசுத்த சந்ததி உருவாக்கத்துக்காக நாங்கள் தொடர்ந்தும் வைராக்கியமாக இருக்க எங்களை பாதுகாத்து நிலைநிறுத்தி காத்து மேலோங்க செய்வாராக. ஆமென். ஆமென். இறுதி பாடலுக்கு ஆளுந்திருப்போம். 190வது பாடல். சத்தியமும் ஜீவனுமாய் நித்தமுமே வாழ்ந்திடும்.